வணக்கம் நண்பர்களே. நம்ம பெருமாளுக்கு 108 திவ்ய தேசங்கள் இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த 108 திவ்ய தேசங்களும் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த 108 திவ்ய தேசங்கள்ல நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 84 கோயில்கள் இருக்குது. அது எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போறது திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் 6 திவ்ய தேச பெருமாள் கோயில்கள் இருக்கு. ஸ்ரீரங்கம்ல உள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில், அடுத்ததா நாம பார்க்க போறது உறையூர்ல உள்ள நாச்சியார் கோவில், அடுத்தது உத்தமர் கோயில்னு அழைக்கப்படுற ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் கோவில், அடுத்தது திருவெள்ளரையில உள்ள ஸ்ரீ புண்டரிகாச பெருமாள் கோவில், அடுத்து அன்பில்ல உள்ள திரு வடிவழகிய நம்பி சுந்தரராஜ பெருமாள் கோவில், அடுத்து கோவிலடியில உள்ள அப்பக்குடத்தன் பெருமாள் கோவில், தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்துல 13 திவ்ய தேச கோயில்கள் இருக்கு. திரு கண்ணபுரம்ல உள்ள ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோவில், அடுத்து திரு கண்டியூர்ல உள்ள ஹரசாப விமோசன பெருமாள் கோவில், அடுத்து திரு கூடலூர் என்று அழைக்கப்படும் ஆடுதுறையில் உள்ள ஸ்ரீ ஜெகத ரக்ஷக பெருமாள் கோவில், அடுத்து திரு காவித்தலம் என்று அழைக்கப்படும் கபிஸ்தலத்தில் உள்ள கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில், அடுத்து புல்லம் பூதங்குடியில் உள்ள ஸ்ரீ வல்வில் ராமர் பெருமாள் கோவில், அடுத்து திரு ஆதனூர்ல உள்ள ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் பெருமாள் கோவில், திருக்குடந்தை என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோயில், திரு விண்ணகர்ல உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஒப்பிலியப்பன் கோவில், நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில், திருச்சேரையில் உள்ள ஸ்ரீ சாரநாத பெருமாள் கோவில், திரு கண்ணமங்கையில் உள்ள ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில், நாதன் கோவில் மற்றும் திரு நந்திபுர விண்ணகரம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஜெகநாத பெருமாள் கோவில், திரு வெள்ளியங்குடியில் உள்ள அருள்மிகு கோலவெள்ளி ராமர் திருக்கோயில், அடுத்ததா மயிலாடுதுறையில் உள்ள 7 திவ்யதேச கோயில்களை பத்தி பார்க்கலாம். திரு இந்தலூர்ல உள்ள அருள்மிகு பரிமள ரங்கநாதர் திருக்கோயில், திரு வழுந்தூர்ல உள்ள ஸ்ரீ தேவாதிராஜன் கோவில், சிறுபுலியூரில் உள்ள அருள்மாக்கடல் பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கிருபா சமுத்திர பெருமாள் கோவில், திரு கண்ணபுரமில் உள்ள ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் கோவில், திருநாகையில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவில், திரு கண்ணங்குடியில் உள்ள அருள்மிகு லோகநாத பெருமாள் திருக்கோயில், தலச்சங்காடியில் உள்ள அருள்மிகு நான்மதிய பெருமாள் கோவில், அடுத்ததா நாம சீர்காழியில உள்ள 13 திவ்ய தேச கோயில்களை பத்தி பார்க்கலாம். கலிச்சிராம விண்ணகரம் என்று அழைக்கப்படும்
திரிவிக்ரம பெருமாள் கோவில், அண்ணன் பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், திருதேவனார் தொகை என்று அழைக்கப்படும் ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் கோவில், திருவாலி திருநகரி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில், திருக்காவலம்பாடி என்று அழைக்கப்படும் கோபாலகிருஷ்ண பெருமாள் கோவில், திருநாங்கூரில் உள்ள நாராயண பெருமாள் கோவில், பார்த்தன்பள்ளி அல்லது ஸ்ரீ தாமரையால் கேள்வன் பெருமாள் கோவில், திரு மணிமாடக் கோவில் அல்லது ஸ்ரீ நாராயண பெருமாள் கோவில், திரு அரிமேய விண்ணகரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ குடமாடு கூத்தன் பெருமாள் கோவில், திருத்தேற்றியம்பலம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ செங்கன்மால் ரங்கநாதர் கோவில், பேரருளாளன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ செம்பொன் அரங்கர் பெருமாள் கோவில், திருவான் புருஷோத்தம பெருமாள் கோவில், திரு வைகுண்ட விண்ணகரம் என்று அழைக்கப்படும் வைகுண்டநாதன் பெருமாள் கோவில், அடுத்ததா கடலூர்ல உள்ள 3 திவ்ய தேசங்களை பத்தி பார்க்கலாம். சிதம்பரத்தில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில், திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோவில், திருக்கோவிலூர் ஸ்ரீ திருவிக்கிரம பெருமாள் கோவில், அடுத்ததா நாம காஞ்சிபுரத்தில் உள்ள 15 திவ்ய தேசங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில், ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில், ஸ்ரீ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில், ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் கோவில், அருள்மிகு ஸ்ரீ விளக்கொளி பெருமாள் திருக்கோயில், அருள்மிகு ஆதிவராக பெருமாள் திருக்கோவில், ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருக்கோவில், திருநீரகம் நீரகத்தான் என்றழைக்கப்படும் ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் கோவில், திருக்காரகம் என்றழைக்கப்படும் ஸ்ரீ கருணாகர பெருமாள் கோவில், திருக்கார்வானம் என்றழைக்கப்படும் ஸ்ரீ திருக்கார்வாணர் கோவில், திரு பரமேஸ்வரா விண்ணகரம் என்றழைக்கப்படும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில், திரு பாவலவண்ணன் என்றழைக்கப்படும் ஸ்ரீ பாவலவண்ணர் கோவில், நிலத்திங்கள் துண்டம் என்றழைக்கப்படும் ஸ்ரீ நிலத்திங்கள் துண்டத்தான் கோவில், அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் திருக்கோவில், ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவில், அடுத்ததா சென்னையில உள்ள 7 திவ்ய தேசங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். திருவல்லிக்கேணியில் உள்ள
அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில். திருநீர்மலையில் உள்ள ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள் கோவில். திருவிடந்தையில் உள்ள நித்திய கல்யாண பெருமாள் கோவில். மகாபலிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்தல சயன பெருமாள் திருக்கோவில். திருநின்றவூரில் உள்ள பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில். திருவள்ளூரில் உள்ள அருள்மிகு வைத்திய வீரராகவ பெருமாள் திருக்கோவில். சோளிங்கரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில். அடுத்ததாக மதுரையில் உள்ள 8 திவ்ய தேசங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோவில். திருமோகூர் என்றழைக்கப்படும் ஸ்ரீ காளமேக பெருமாள் கோவில். அருள்மிகு கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். திருக்கோட்டியூர் ஸ்ரீ ஊரகமெல்லநாயன் பெருமாள் கோவில். திருமெய்யம் ஸ்ரீ சத்தியகிரிநாத பெருமாள் கோவில். ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாள் திருக்கோவில். சிவகாசியில் உள்ள ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவில். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவில். அடுத்ததா நாம திருநெல்வேலியில உள்ள 12 திவ்ய தேச கோயில்களை பத்தி பார்க்கலாம். ஸ்ரீ வைகுண்டம்ல உள்ள ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் கோவில். திருவரகுணமங்கை என்று அழைக்கப்படும் ஸ்ரீ விஜயாசன பெருமாள் கோவில். ஸ்ரீ திருப்புளியங்குடியில் உள்ள காய்சினவேந்தர் பெருமாள் திருக்கோவில். திருக்குழந்தையில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில். திருத்தோலை வில்லிமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ அரவிந்தலோச்சன பெருமாள் கோவில். திருப்பேரையில் உள்ள ஸ்ரீ மகரா நெடுங்குலை காதர் பெருமாள் கோவில். திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோவில். ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோவில். திருவரமங்கை வானமாமலை என்றழைக்கப்படும் ஸ்ரீ தோத்தாத்திரிநாத பெருமாள் கோவில். திருக்குறுங்குடி ஸ்ரீ நின்ற நம்பி பெருமாள் கோவில். நாகர்கோவிலில் உள்ள ஸ்ரீ குரலப்ப பெருமாள் கோவில். மார்தாண்டத்தில் உள்ள திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில். தமிழ்நாட்டில் உள்ள 84 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்தோம். இப்போ கேரளாவில் உள்ள 11 திவ்ய தேசங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவில். திருப்புலியூர் ஸ்ரீ மாயபிரான் பெருமாள் கோவில். திருச்செங்குன்றூர் ஸ்ரீ இமயவரப்ப பெருமாள் கோவில். ஆரன்முளா பார்த்தசாரதி கோவில்.
திருவான்வந்தூர் ஸ்ரீ பாம்பனையப்ப பெருமாள் கோவில், திருவல்வாசல் ஸ்ரீ கோலபிர பெருமாள் கோவில், சங்கனாச்சேரியில் உள்ள ஸ்ரீ அற்புத நாராயண பெருமாள் கோவில், எர்ணாகுளத்தில் உள்ள ஸ்ரீ காட்கரை அப்பன் பெருமாள் கோவில், கொச்சியில் உள்ள ஸ்ரீ மூலிகாலத்தான் பெருமாள் கோவில், திரிசூரில் உள்ள ஸ்ரீ உய்யவந்த பெருமாள் கோவில், குட்டிப்புறம் அருகில் உள்ள ஸ்ரீ நவமுகுந்த பெருமாள் கோவில், அடுத்ததா நாம ஆந்திரா மாநிலத்தில் உள்ள 2 திவ்ய தேசங்களை பத்தி பார்க்கலாம். திருப்பதி திருமலையில உள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், திரு சிங்கவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ நரசிம்மர் கோவில், அடுத்ததா நாம குஜராத்ல உள்ள ஒரே ஒரு திவ்ய தேச கோயிலை பத்தி பார்க்கலாம். துவாரகாவில் உள்ள கல்யாண நாராயண பெருமாள் கோவில், அடுத்ததா நாம உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 4 திவ்ய தேசங்களை பத்தி பார்க்கலாம். அயோத்தியில உள்ள ஸ்ரீராமர் கோவில், திரு நைமிசாரண்யம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ தேவராஜ பெருமாள் கோவில், ஆயர்பாடியில் உள்ள ஸ்ரீ நவமோகன கிருஷ்ண பெருமாள் கோவில், மதுராவில் உள்ள ஸ்ரீ கோவர்த்தன நேச பெருமாள் கோவில், அடுத்ததா உத்தராஞ்சல்ல உள்ள 3 திவ்ய தேசங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோவில், ஸ்ரீ பரமபுருஷ பெருமாள் கோவில், பத்ரிநாத்ல உள்ள ஸ்ரீ பத்ரி நாராயண பெருமாள் கோவில், அடுத்ததா நாம நேபாளில் உள்ள ஒரு திவ்ய தேசத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். திரு சாலகிராமம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீமூர்த்தி பெருமாள் கோவில், பூமியில உள்ள 106 திவ்ய தேசங்களை பத்தி நம்ம பார்த்தோம். மீதி 2 திவ்ய தேசங்கள் வைகுண்டம், அதாவது விண்ணுலகில் இருக்கதா நம்பப்படுது. அது திருப்பார்கடல் மற்றும் திரு பரமபதம். சரி நண்பர்களே, நாம பெருமாளுக்குள்ள 108 திவ்ய தேசத்தை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நீங்க எத்தனை திவ்ய தேசத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.